அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்தரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி வயலட் கலர் கத்தரிக்காய் எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கத்தரிக்காய் வாங்கினா தான் பச்சடிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாம் இப்போ எப்படி அறிகிறதுன்னு பார்த்துக்கலாம். இது போல் கொஞ்சமாக அந்த காம்பை அரிஞ்சிட்டு கத்திரிக்காவை ரெண்டாக அரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி கலர் கத்திரிக்காவாகவும் சின்ன சின்ன கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காவாக தான் வாங்கணும். பாருங்கள், மேலே காம்பை அரிஞ்சிட்டு கத்திரிக்காய் ரெண்டாக அரிஞ்சிட்டு நடுவில் சின்ன சின்னதாக கீறி விட்றேன். இதே மாதிரி அரிஞ்சு பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சிக்கிடுவோம். கத்திரிக்காய் பூரா அரிஞ்சு நம்ம தண்ணியில் தான் போடணும். ஏன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடணும் வெளியில் வச்சா. இங்கே பாருங்கள், நல்லா ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் பூச்சி இருக்கான்னு நல்லா பார்த்து அறியணும். பாருங்கள், கத்திரிக்காய் தண்ணி பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குன்னு. இந்த தண்ணியை ஊற்றிட்டு 2 டைம் 3 டைம் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியிலையே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு சின்ன பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் கடுகு, 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது பொரிஞ்சதும் நாம் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கிடலாம். இப்போ நான் இந்த பூண்டையும் போட்டு நம்ம வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் பூண்டு வதங்கினதும் இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கிடலாம். கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கி பிரட்டி எடுத்துருக்குறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குண்டு. நம்ம மூடி போட்டு செத்த வச்சுருந்து ஒரு 2 நிமிஷம் சென்று நல்லா இப்படி கிளறி கொடுத்தோம்னா நல்லா வதங்கி வந்துடும். அடுத்ததாக 1 ஸ்பூனு சால்ட்டு, சால்ட்டு போட்டதும் இன்னும் நல்லா வதங்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வைப்போம். நல்லாவே இப்போ வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள். இது தனி மிளகாய். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு சீரக சம்பு மசாலா கொடுத்து இதையும் மசாலா கத்திரிக்காய் கூட ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். இது தனி பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி பாலை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் ஊற்றி
போதுமானு நம்ம மசாலாவை கலந்து கொடுத்துட்டு மீதி இருக்கிற 1/2 டம்ளர் பாலும் ஊற்றி வச்சிடுறேன். நம்ம கத்தரிக்காய் அரியும் போதே தேங்காய் பால் எடுத்து புளிஞ்சு வச்சுட்டு தான் கத்தரிக்காய் அரிய ஆரம்பிச்சிடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த கத்தரிக்காய் நல்லா சாஃப்டாகவே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இந்த மாதிரி கத்தரிக்காய் பார்த்து வாங்கி பச்சடி வைங்க. இப்போ நான் முதல் பாலில் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கிடலாம். பாதி இது தான் ஊற்றுறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு, ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது பச்சடி, பார்த்துக்கிட்டு மீதி ஊற்றிக்கிடலாம். இப்போ மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் நம்ம பச்சடியில் ஊற்றிடலாம். அந்த புளி கரைசலை அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடுப்பு சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். மீதி இருக்கிற இந்த புளி கரைச்சி தேங்காய் பாலை நம்ம ஊற்றிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பச்சடி பிரியாணி, நெய்ச்சோறு இதுக்கெல்லாம் சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் பிரண்டு வந்துடணும். இப்போ பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நாம் ஊற்றின தேங்காய் பாலுக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் சில நேரங்களில். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரல, அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடலாம். பச்சடியை இறக்கிட்டு ஒரு சின்ன தவா வச்சுருக்கேன். அதுலேயும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனேயும் மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது மிளகாய் கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக நிறம் மாறினோனையும் தூக்கி பச்சடியில் ஊற்றிடணும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வாட்டி இந்த பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.